அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும். சவுதி அரேபியாவிலே நிறைய நம் சகோதரர்கள் நண்பர்கள் டிரைவர்ஸாக வேலை செய்கிறார்கள். ஹவுஸ் டிரைவிங்கா மற்றது கம்பெனி டிரைவர்ஸா, சில பேர் இன்னும் சில பேர் சொந்தமாக வாகனங்கள் வைத்துக்கொண்டு அவற்றை ஓட்டிக் கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் அனைவரும் முகம் கொடுக்கின்ற ஒரு பாரிய பிரச்சனையாக இருப்பது இந்த ஃபைன் கட்டுவது, அதாவது தண்ட பணம் செலுத்துவது. போக்குவரத்து விதிமுறைகளை இவர்கள் மீறுவதன் மூலமாக அந்த தண்டப்பணம், அந்த ஃபைன் இவர்களுக்கு கட்ட நேரிடுகிறது. இந்த தண்டப்பணம் என்பது ஒரு சிறுவிடயம் அல்ல. சவுதி சிட்டிசனுக்கு இது ஒரு சிறுவிடயமாக இருந்தாலும் ஏனைய வெளிநாட்டு பிரஜைகளுக்கு, அதிகூடிய சம்பளத்துக்கு வேலை செய்கின்ற பிரஜைகளுக்கு இந்த ஃபைன் கட்டுவது என்பது ஒரு சாதாரணமான விடயமாக இருந்தாலும் நம் சகோதரர்களுக்கு இது ஒரு பெரும் சுமையாக இருக்கிறது. ஏன்னு சொன்னால் இவருடைய சம்பளம் மிகவும் குறைவாகத்தான் இருக்கும். 800 ரியால், 900 ரியால், 1000 ரியால், 1200 ரியால், இந்த லிமிட்டுக்குள் தான் அவர்களது சம்பளங்கள் இருக்கும். ஆனால் இவர்களால் கட்டப்படுகின்ற அந்த ஃபைன் தண்ட பணம் இவருடைய சம்பளத்தையும் தாண்டி அதிகமாக இருக்கிறது. இதற்கெல்லாம் என்ன காரணம்? இவர்கள் கஷ்டப்பட்டு உழைத்து சம்பாதிக்கின்ற அந்த பணத்தை வீட்டுக்கு அனுப்பாமல் சவுதி அரேபிய அரசாங்கத்துக்கே செலுத்துகிறார்கள். இதன் மூலமாக அந்த சவுதி அரேபியாவுடைய அந்த போக்குவரத்து டிபார்ட்மெண்ட் அதிகூடிய வருமானத்தை பெறுவதாகவும் நான் ஒரு பத்திரிகையிலிருந்தே நியூஸ் வாசித்திருக்கின்றேன். இந்த ஃபைன், இந்த தண்டப்பணம் இவர்கள் கட்டுவதற்கு என்ன காரணம்? நம் சகோதரர்களது அந்த அறிவீனமும் கவனையினமும் அந்த அவசர புத்தியும் இவைகள் தான் அவர்களுக்கு அந்த ஃபைன்களை, அந்த தண்டப்பணங்களை கட்டுவதற்கு வழிவகுக்கின்றன. சவுதி அரேபியாவிலே பாதை ஓரங்களிலே, மெயின் ரோடுகளிலே தரித்து நிறுத்தப்பட்டிருக்கின்ற வாகனங்களிலே கேமராக்கள் பொருத்தப்பட்டிருக்கிறது. சந்திக்கு சந்தி, வீதிக்கு வீதி அந்த கேமராக்கள் பொருத்தப்பட்டிருக்கும். நம் சகோதரர்கள் வாகனங்களை ஓட்டுகின்ற பொழுது அந்த கேமராக்கள் மீது எந்த விதமான கவனம் செலுத்துவதில்லை. அந்த கேமரா இருப்பது தொடர்பாக இவர்களுக்கு அறிவும் இல்லை, அதை பற்றி அறிவதும் கிடையாது. இதனால் வேகமாக வண்டி ஓட்டுகிறார்கள், அந்த கேமராவில் அகப்பட்டுக் கொள்கிறார்கள், தண்டப்பணத்தை செலுத்துகிறார்கள். சில இடங்களிலே சந்தேகத்துக்கிடமாக வாகனங்கள் நிறுத்தப்பட்டிருக்கும். அந்த வாகனங்களிலே நிச்சயமாக கேமராக்கள் பொருத்தப்பட்டிருக்கும். சில வாகனங்கள் நம்மை பார்த்தவாறு, முன்பக்கம் பார்த்தவாறு நிறுத்தப்பட்டிருக்கும். ஆனால் அந்த வாகனத்தின் பின்பக்கமாக கேமராக்கள் பொருத்தப்பட்டிருக்கும். இவற்றை நம் சகோதரர்கள் அறிவதில்லை. அந்த வாகனங்கள் முன்பக்கம் கேமரா இல்லை என்பதற்காக இவர்கள் வேகமாக வண்டி ஓட்டுகிறார்கள். ஆனால் நம்மை போக விட்டு பின்பக்கம் பொருத்தப்பட்டிருக்கின்ற அந்த கேமரா நம்மை படம் பிடிக்கிறது. நம் வேகத்தை படம் பிடிப்பதன் மூலமாக நமக்கு ஃபைன் கட்டுவதற்கு மெசேஜ் வருகிறது. அதே போன்று நம் சகோதரர்கள் விடுகின்ற தவறுகளாக ஒவ்வொரு டிராபிக் சிக்னலிலும் பொருத்தப்பட்டிருக்கின்ற கேமராக்களை அவதானிப்பதில்லை. அவசரமாக அவர்கள் முந்தி செல்ல முற்படுகின்ற பொழுது அவர்களை அந்த கேமராக்கள் படம் பிடித்து அவர்களை தண்டப்பணம் செலுத்த வைக்கிறது. அதே போன்று நோ பார்க்கிங்கில் வாகனங்கள் நிறுத்துவது, இந்த இடம் நோ பார்க்கிங்கான இடமா அல்லது பார்க் பண்ணக்கூடிய இடமா என்பதை அவர்கள் அறிவதில்லை. உடனே அவசரமாக அந்த வாகனங்களை நிறுத்துவது, இவ்வாறு சில தவறுகளை நாம் செய்வதன் மூலமாகத்தான் அதிகூடிய தண்டப்பணங்கள், நமது சம்பளத்தையும் தாண்டிய தொகையை நாம் அரசாங்கத்துக்கு, இங்கு இருக்கின்ற அரசாங்கத்துக்கு நாம் தண்டப்பணமாக செலுத்துகிறோம். இதனால் நம் குடும்பங்களுக்கு இந்த நாம் எடுக்கின்ற அந்த சம்பளத்தை அனுப்ப முடியாத நிலைக்கு இங்கு இருக்கின்ற நிறைய சாரதிகள் அவதிப்படுகிறார்கள். நான் நிறைய பேரை பார்த்திருக்கின்றேன். அவர்கள் எல்லோருக்கும் ஒரு சிறு ஒளிப்புணர்வாக ஒரு ஞாபகமூட்டல் செய்ய வேண்டும் என்பதற்காக நான் இந்த வீடியோவை அவர்களுக்காக நான் வழங்குகின்றேன். ஆகவே நண்பர்களே, நீங்கள் தயவு செய்து உங்களுடைய வாகனங்களை ஓட்டுகின்ற பொழுது அந்த கேமராக்கள் விடயத்திலே நீங்கள் மிகவும் அவதானமாக இருங்கள். நமக்கு எந்தவித அவசரமும் தேவையில்லை. நாம் கஷ்டப்பட்டு இங்கு வருவது உழைத்து நம் குடும்பங்களை நல்ல முறையில் வைப்பதற்காக. ஆகவே நீங்கள் வாகனங்களை அவசரமாக ஓட்டாமல், வேகமாக ஓட்டாமல், நிதானமாக, அவசரப்படாமல் நீங்கள் உங்கள் வாகனங்களை நீங்கள் செலுத்தி இந்த தண்டப்பணங்களிலிருந்து உங்களை குறைத்துக் கொள்ளுமாறு வேண்டுகின்றேன்.